ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம அந்த ஃபேன்சி கிச்சனில் தேன் குழல் முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். சூப்பராக மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம். இப்போ 1.5 கிலோ அரிசிக்கு 400 கிராம் உளுந்து எடுத்துருக்குறோம். அரிசி கழுவி காய வச்சுருக்குறோம். இப்போ உளுந்தை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப மொறு மொறுன்னு வறுக்கக்கூடாது, சவக்க வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். உளுந்து வறுக்கிற வாசம் வருது. ரொம்ப சிவக்க விட்டுறாதீங்க, லைட்டாக வாசம் வர வரைக்கும் வருங்க. கையில் எடுத்து போட்டு பார்த்தா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். உளுந்து வறுபட்டுருச்சு. அடுத்தது ஒரு அரை உலக்கு அரிசி போட்டுக்கலாம். சாப்பாட்டு அரிசி தான், இதையும் கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கலாம். ரொம்ப சிவக்க வேணாம், லைட்டாக சிவந்தால் போதும். நான் போடுற மெஷர்மெண்ட்லாம் 1.5 கிலோ அரிசிக்கு ஒரு படி 1.5 கிலோவுக்கு. உளுந்து 400, இந்த அரிசி ஒரு 1/4 கிலோ இருக்கும். அரிசி வறுபட்டுருச்சு, நல்லா பொரி அரிசி மாதிரி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதையும் ஆற வச்சுக்கலாம். ரெண்டுமே சேர்த்து ஆற வச்சுக்குவோம். இதுக்கு நான் வந்து 1.5 கிலோ மாவு பச்சரிசி எடுத்துருக்குறேன். கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். 400 கிராம் உளுந்து, 1/4 கிலோ அரிசியும் வறுத்து வச்சுருக்கோம். மிஷினில் கொடுத்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் முறுக்கு சுடுறதுக்கு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து 1.5 கிலோ அரிசி எடுத்தோம். மாவு பச்சரிசி, இட்லி அரிசி 1/4 கிலோ அரிசி வந்து வறுத்து போட்டிருக்குறோம். 400 கிராம் உளுந்து வறுத்து போட்டிருக்கோம். மொத்தம் இது 2 கிலோவுக்கு மேலே வரும். இதில் வந்து நம்ம 3/4 எடுத்துக்கலாம் மாவு. தட்டில் 3/4 மாவு போட்டாச்சு. இதில் ஒரு 1/4 மாவு இருக்குது. இது இருக்கட்டும், அதை அப்புறம் பார்த்துக்குவோம். 25 கிராம் வெள்ளை எள்ளு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஓமம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கசக்கி விட்டு போட்டுருங்க, அப்போ நல்லா வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா கலக்கணும். இந்த முறுக்கு மாவுக்கு 200 கிராம் டால்டா எடுத்துருக்கோம், வனஸ்பதி. நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? காயிற வரைக்கும் முறுக்குக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி வச்சுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாவில் ஊற்றிக்கலாம். மாவில் ஊற்றினதுக்கப்புறம் கை வச்சிடாதீங்க, கை அம்பட்டும் கொப்புளிச்சு போயிடும். கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அடிக்கடி ஏதாச்சும் நாங்கள் ஒரு ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டே இருப்போம், பிள்ளைங்க இருக்கிறதுனால. முறுக்கு போட்டு ஒரு 3-4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இல்லைன்னா மாதம் மாதம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வச்சுருவோம். பூரியாம் போடுறது, முறுக்கு போடுறது, அதிரசம் போடுறது. அதனால் இப்போ எண்ணெய் ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கலக்கி வச்ச உப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இந்த மாவுக்கு இந்த தண்ணி பத்தாது. நான் தான் கொஞ்சமாக முதல்ல எடுத்துக்கிட்டேன். உப்பு பெருங்காயத்தூள்லாம் வேணுமேண்டு. நிறைய தண்ணியில் ஊற்றினோம்னா தண்ணி மிச்சமாக போச்சுன்னா உப்பு பெருங்காயத்தூள்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் கொஞ்சம் தண்ணியில் இதை நல்லா கிளறி விட்டு கணிஞ்சிக்கலாம். தண்ணி பத்தாட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
பாருங்கள், தண்ணி பத்தலை. நல்லா கிளறி விட்டு மறுபடியும் பச்சை தண்ணி, வேறு தண்ணி தனியாக தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள், அப்படி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்துருச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் கலக்காமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவும் வச்சுக்கோங்க, எடுத்து போடுறதுக்கு நல்லா வசதியாக. இதே மாவு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, ஆற விட்டு இறுகிக்கும். இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஊற வைக்கணுங்கிற தேவையெல்லாம் இல்லை. மாவு பிணைஞ்சு வச்சதோட நம்ம அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம், முறுக்கு சுட நின்றலாம், அவ்வளோதான். அதே மாதிரி ரொம்ப நேரமும் பிணைஞ்சு வச்சிடாதீங்க, மாவு புளிச்சு போயிடும். உடனே இந்த வேலையை முடிச்சிடணும். மிச்ச மாவு இருக்குது அப்புறம் போட்டுக்கலாங்கன்னா மாவு புளிச்சு போயிடும். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கோம். அதுக்கு இந்த முறுக்கு புளியறதுக்கு இந்த பாக்கெட்டே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சு வச்ச மாவு எடுத்து முறுக்கு உரலில் போட்டு முறுக்கு புளிஞ்சிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரில் எல்லாம் அப்படி புளிஞ்சு எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்குன்னு நான் இப்போ சில்வர் கடாயில் மாற்றுறேன். எனக்கு கொஞ்சம் நிறையா 2-3 எக்ஸ்ட்ரா போடலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம். 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்க, மிச்சம் 6 லிட்டர் இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச எண்ணெயில் நம்ம புளிஞ்சு வச்ச முறுக்கை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று உடையாமல் அப்படி லைட்டாக திருப்பி போடுங்க, முறுக்கம்பியை வச்சு. பாருங்க, நல்லா வெந்துருச்சு. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா முறுக்கு வெந்துருச்சு. பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு எடுத்துருவோம். இதே போல் எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா முறுக்கும் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படின்னு சொல்லுங்கள் கமெண்டில். அஸ்ஸலாமு அலைக்கும்.